पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில திருத்திய ஷட்கத்துக்கான தாத்பரிய நிர்ணயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன தாத்பரியம் அப்படின்றது. இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற பதம் என்ன அப்படின்னா அசிபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த அசிபதம் இன்னொரு விதத்துல சொன்னீங்க அப்படின்னா ஆத்மகத சம்சய நிவர்த்தி, ஆத்மகத மோக நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை பத்தின மோகம் நீங்கிறது. நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முக்கியமானது அசிபதத்துக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அசிபதத்தை தத்துவமசின்ற பதத்தை பார்த்தீங்கன்னா நிரூபணம் பண்ணியாச்சு. க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம்பித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. நான் எல்லா தேகங்களிலும் க்ஷேத்திரஜனாக நான் இருக்கின்றேன். அப்போ ஜீவன் பாத்தீங்கன்னா இந்த தேகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா பரமாத்மா தான் அறிகின்றார். அப்ப பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகளோட சேர்ந்தா ஜீவாத்மா, இந்த தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு விலகி நின்னா பரமாத்மா. உபாதியோட தேகாதி உபாதியோட சேர்ந்தா ஜீவாத்மா, உபாதியை விட்டா பிரம்ம தத்துவமா பரமாத்மாவா ஆயிடலாம். அப்போ சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நேற்று பாடம் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு 2 விஷயம் பார்த்துருக்கோம். பிரைமரி சாதனைகள் அமானித்துவம் அதம்பித்துவம் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இந்த வேதாந்தம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா மேல உட்கார முடியும். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். மேக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் செகண்ட் பேப்பர் 2 மேக்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணேன். அதுக்கு மேல தம் இல்லை என்கிட்ட. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட குரூப்ல வந்தவங்க எல்லாருமே ஒரு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க. நான் எனக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. 12th முடிச்சுட்டு 12th சப்ஜெக்டை வச்சுட்டுலாம் ஏஎம்ஐ எல்லாம் பண்ண முடியாது.
ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளால முடியும், நம்மளாம் புத்திசாலி அப்படின்னு நினைச்சு போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கட்டி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 முடிச்சேன். ஒரு 4 பேப்பர் முடிச்சேன். அதுக்கு மேல தம் இல்லை, முடிச்சாச்சு, வெளில வந்தாச்சு. அதே என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ குவாலிட்டி இல்லை அப்படின்னா அது எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும், ஒரு கோர்ஸா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. அதோட பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா பலன் எடுக்க முடியாது. எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா, தகுதி இல்லாமல் ஒரு விஷயத்துல இறங்குனா தகுதியை வளர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். அப்போ அதே மாதிரி இந்த ஞான விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சப்தம் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ஷேத்திரஜன் உள்ள இருக்கிற க்ஷேத்திரஜனையும் இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனாத்ம விஷயங்களையும் பிரித்து அறியணும் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது உங்களுக்கு. அப்ப அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் கேட் வைக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமானித்துவம் அதம்பித்துவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இந்த அமானித்துவம் அதம்பித்துவத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் விவேகம் பண்றாரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில விவேகமானது சம்பவிக்கும். விவேகம் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் விலக்கி பார்க்கறது. யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டா இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி. வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இதான் டிஃபரன்ஸ் இருக்கு. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் இருக்கிற திரஷ்டா க்ஷேத்திரஜன் ஒரே ஒருத்தர் தான். இதான் வந்து வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் எல்லா இடத்துலயும் என்னது, அவித்யாதான் திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம 18வது மந்திரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 13வது அத்தியாயத்துல 18 வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த இது வரைக்கும் நம்ம டெர்மினாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா யாராவது தப்பா புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன புது டெர்மினாலஜியா இருக்கு, எங்கேயுமே அது மாதிரி டெர்மினாலஜி இல்லையே. உபனிஷதங்கள்ல எங்கேயுமே க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்ற டெர்மினாலஜி இல்லவே இல்லை. திரஷ்டா இருக்கு, திருஷ்யம் இருக்கு, சாட்சி இருக்கு. அப்ப இல்லையே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வியாக்கியானத்தை ஆச்சாரியா சொல்றார். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபவபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஒரு வார்த்தையை புதுசா யூஸ் பண்ணிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம்னு நம்ம எதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த க்ஷேத்திரம்ன்றது மாயா தத்துவம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு பேரு. நம்ம தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது மாயா தத்துவம். கூட யார் இருக்கா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி திரஷ்டாக்கு பேரு புருஷன் அப்படின்னு பேரு, ஆத்மான்னு பேரு. புருஷன்னா ஆத்மா, அனாத்மாவா இருக்கிறது எதுனா மாயா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா புருஷக பிரகிருதி அப்படின்னு 2. இது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படும். சாங்கிய சாஸ்திரத்துல இதுதான் அதிகமா இருக்கிறது. உபனிஷதங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அனாதி அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லா சித்தாந்தம் தான் பார்க்க போறோம். நாளைக்கு தான் சாதனைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பிரதானம் சித்தாந்தம். இந்த புருஷனும் பிரகிருதியும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அனாதி. அனாதி அப்படின்னும் போது நான் ஏன் சுவாமி இது அனாதி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை நீக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அனாதி அப்படின்னு நம்ம வார்த்தையை சொல்றோம். இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப தோன்றுச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. நான் சதா இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் தான் புருஷன். நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன், 3 காலத்திலையும் இருந்துகிட்டு இருக்கேன். ஜாகிரதத்துல, சொப்பனத்துல, சுஷுப்தியில எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறேன் நான். அதனால எனக்கு என்ன பேரு அப்படின்னா அனாதி அப்படின்னு பேரு. ஆதி இல்லாதவன். எதுக்கு ஆதி இருக்குமோ அது நஷ்டத்தை அடையும், அந்தத்தை அடையும்.
அப்ப நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லை, அதனால அந்தமும் இல்லை. அப்ப எனக்கு மரணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மரணம் வராது. அப்ப யாருக்கு மரணம் வரும் அப்படின்னா இன்னொரு அனாதி ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மாயான்னு ஒரு அனாதி இருக்கு. ஐயோ மாயா அனாதியா சாமி? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரமா இருக்கோ அதுக்கும் ஆதி இல்லை. அப்ப நமக்கு மேகமூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகத்துல வந்து ஒரு யானைய பாக்குறோம். அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா தோன்றி மறையிறது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகளை பாக்குறோம். அதுக்கெல்லாம் ஆதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆதி இல்லை. ஏன்னா தோன்றி மறையிறது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒண்ணு நித்திய வஸ்துவா இருக்கிறதுனால ஆதி இல்லை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கிறதுனால அதுக்கும் ஆதி இல்லை. அப்போ தோற்ற மாத்திரமா இருக்கிறது இந்த தோற்ற மாத்திரமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியில இருந்துதான் இந்த விகாரங்கள்னு சொல்லக்கூடிய 23 தத்துவங்கள் 23 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோட விகாரம். எது விகாரம்? முதல்ல தூக்கத்துல இருக்கிற நான் புருஷன், அதுக்கப்புறம் நானுக்கு பக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றது பிரகிருதி. அந்த பிரகிருதி தான் அவ்யக்தம், மூல பிரகிருதி, காரணம், அவித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம், மாயான்னு சொல்றோம். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள், மனசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 23 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா விகாரங்கள்னு பேரு. இது எல்லாம் உண்டாயிற்று. அப்ப நான்ல இருந்து உண்டாச்சா அப்படின்னா நான்ல இருந்து உண்டாகவில்லை. அடுத்து யாரு? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், மாயையிலிருந்து உண்டானது எல்லாம் மாயை. மனசுக்குள்ளார மெதுவா மெதுவா வருஷங்கள் எடுக்கும். வருஷங்கள் என்ன எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா எனக்கு உள்ளுக்குள்ளார வெளியில ஒரு வேஷம் போடுவோம். சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம நார்மலா விவகாரம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெச்சூரிட்டி ஒண்ணு உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வேதாந்தம் கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா மெதுவா நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இது எல்லாம் மாயாவோட காரியம், மாயிகம். மாயையிலிருந்து உண்டானதெல்லாம் மாயை தான். எதெல்லாம்? புத்தியில இருந்து ஆரம்பிச்சு சர்வமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா காரியம், மொத்த பிரபஞ்சமும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியத்துவம் இல்லாம போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக். வேதாந்தத்தோட மேஜிக் என்ன அப்படின்னா இந்த வேதாந்தத்தை திரும்ப 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 சிரவணம் பண்ண 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 மெதுவா பற்று விடுதல் நம்ம சொல்லுவோம்ல, சத்தியத்துவ புத்தி போகிறது. இதான் மாயையிலிருந்து உண்டானதெல்லாம் சத்தியமா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்ப எது மாயையிலிருந்து உண்டானது? ஆச்சாரியார் 20வது ஸ்லோகத்துல சொல்றார், காரிய கரண கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி ருச்சியதே. ரொம்ப அருமையான இது. காரியம் கரண கர்த்திருத்வே. காரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேகம். இந்த தேகத்துக்கு பேர் காரியம்னு பேரு. கரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற அந்த கரணம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதுக்கு பேர் கரணம்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவே. இதை எல்லாத்தையும் செய்த தன்மை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருப்பா இதெல்லாம் பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி ருச்சியதே, ஹேத்து பிரகிருதி ருச்சியதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செய்தது யார் அப்படின்னா பிரகிருதி, திரிகுணாத்மிகா பிரகிருதி, மாயாதான் வந்து பாத்தீங்கன்னா மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். பிரகிருதியை மாயை என்று அறிந்து கொள்வீர்களாக, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்போ என்னுடைய தேகம்ன்ற காரியம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு இருக்கிற அந்த மாயா சக்தி தான் இதை எல்லாத்தையும் ஜாகிரதமாகும் போது இதெல்லாத்தையும் படைக்குது. கூட யார் இருக்கா அப்படின்னா புருஷன் இருக்காரா, சுவாமி இருக்கார். புருஷக சுகதுக்கானாம் போக்திருத்துவே ஹேத்துருச்சியதே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்க அனுபவங்கள் இருக்குல்ல, இந்த சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் நடக்குதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமே, யாரு வந்து அந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறா? பரமாத்மா தான்.
கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தை எல்லாத்தையும் அனுபவிக்குது. ஐயோ, அப்ப பரமாத்மா அனுபவிக்கிறாரா அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இந்த யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:23 அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. 2வது இது சாதனா பாதத்துல 23வது. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சம்யோகா. ஸ்வஸ்வாமி அப்படின்னா இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நானும், சுவாமின்னு பேரு, எனக்கு பேரு. இந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சக்தி அப்படின்றது எது இருக்கு அப்படின்னா இந்த பிரகிருதின்ற மாயா சக்தி இருக்கு. இந்த ஸ்வஸ்வாமி சக்தி, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? சுவாமிக்கு இருக்கிற சக்தியே பார்க்கிற சக்தி. எனக்கு என்ன சக்தி இருக்கு? யாராவது கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன சுவாமி சக்தி இருக்கு அப்படின்னா, பார்க்கிற சக்தி தான் என்னுடையது, சைத்தன்யம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சக்தி இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய சொத்தா இருக்கிற என்னுடைய மனைவி இருக்காளே, யாரு? மாயா சக்தி. அந்த மாயா சக்தியில ஒரு சக்தி இருக்கு. என்ன அப்படின்னா திரிகுணாத்மகம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேகம், மனசு, இந்திரியம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்ற அவதான் எல்லாத்தையும் செய்யறா மாயிக்கமா. இந்த பார்க்கின்ற சக்தியும் இந்த இந்திரியாதிகள் தேகம் இதெல்லாத்தையும் உண்டு பண்ற இந்த மாயாவோட சக்தியும் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேருது. எப்ப சேருது சுவாமி? சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னா ஸ்வரூப உபலப்தி ஹேத்து. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்க்கின்ற நான் இந்த தேகாதிகளை வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு தலைவலிக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு டிப்ரெஷனா இருக்கு, நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிற இந்த ஒய்ஃபோட வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவம் பண்றேன் அப்படின்னா அந்த அனுபவம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யோகம் அப்படின்னு பேரு. ரெண்டும் ஒன்னா இணையறது பேரு. அப்ப இணைஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்னோட சிங்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சம்யோகம். அதனாலதான் நமக்கு சுகதுக்க மோகங்கள் உண்டாகுது. ஒய்ஃபோட ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அப்படின்னா ஒய்ஃப்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுபவம் ஆகும். அதே நேரத்துல அதுக்கு என்ன காரணம் சுவாமி? நம்ம ஏன் சிங்க் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தஸ்ய ஹேத்துர் அவித்யா. அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா இல்லாம பார்க்கப்படும் விஷயத்தோடு இந்த மாயா சக்தியோடு ஒண்ணு சேர்றமே. அதுக்கு என்ன சுவாமி காரணம்? நம்ம சதா சேர்ந்துகிட்டே இருக்கிறோமே அப்படின்னா தஸ்ய ஹேத்துர் அவித்யா. அதான் அவித்யான்னு பேர். ஆப்ஜெக்ட்னு பார்க்காம, சப்ஜெக்ட்னு பார்க்காம, சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணிட்டோம்? ஒன்னா சேர்த்து வச்சுட்டோம். அதான் அவித்யா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னும் போது 23, 24, 25 3 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 24, 25வது சூத்திரம் சொல்லுது தது அபாவாத் சம்யோக அபாவோ. அவித்யா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு அப்படின்னா இந்த சம்யோகம் வந்து பாத்தீங்கன்னா வியோகமாயிடும். வியோகம் ஆச்சு அப்படின்னா ஹானம் தத்ரிஷேகே கைவல்யம். பார்க்கின்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? கைவல்யம் என்று சொல்லக்கூடிய மோட்சம் உண்டாகும். இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? பார்க்கிறதா வச்சோம் அப்படின்னா எனக்கு தலைவலிக்குது. அதை நான் என்ன பண்றேன்? தலைக்கு தலைவலிக்குது, நான் பாக்குறேன். வயிற்றுக்கு பசிக்குது, நான் பாக்குறேன். மனசுக்கு டிப்ரெஷனா இருக்கு, நான் பாக்குறேன். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிங்க் ஆகாம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம்ன்றது உங்களுக்கு கிடைச்சிடும். அதே நேரத்துல எனக்கு தலைவலிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு டிப்ரெஷனா இருக்குன்னு சொன்னீங்க போது அது அனுபவம் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்சாரத்தை கொடுக்குது. அப்ப சம்சாரத்துல இருந்து விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட இருக்கக்கூடிய சம்யோகத்தை வியோகம் பண்ணணும். அப்ப பரமாத்மா வந்து உள்ளுக்குள்ளார எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம அவர் என்ன பண்றார்? பிரகாசிக்கிறது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீங்களோ நானோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவாத்மான்னு சொல்ற நம்ம சிங்காயி போகத்தை பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு புருஷக பிரகிருதி ஸ்தோகி புங்கே பிரகிருதிஜான் குணான். இந்த நான் அப்படின்ற புருஷன் என்ன பண்றான்? ஆத்மா, நான் என்ற ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியில நின்னுக்கிட்டு, பிரகிருதினா என்னது?
அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதினா தேகம், பிரகிருதினா இந்திரியங்கள், பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள். வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் வரைக்கும் இருக்கிறது மொத்த ஜீவ ஜெகத்தின் மொத்தமும் பாத்தீங்கன்னா என்னது பிரகிருதியோடது. இதுல இந்த புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் நிக்கிறான். பிரகிருதிஸ்தகா, பிரகிருதியில நின்னுக்கிட்டு என்ன பண்றான்? புங்தே, இதோட சிங்கானா அப்படின்னா போகம் பண்றான். இது எல்லாத்தோடையும் பாத்தீங்கன்னா என் தேகத்துல நான் நிக்கிறேன், தேகம் நான் நினைச்சேன்னா தேகத்தோட எல்லா அனுபவங்களும் எனக்கு கிடைக்குது, சுகதுக்கங்கள். இந்திரியங்கள் நான் அப்படின்னு நிக்கும் போது, சிங்க் ஆகிற போது இந்திரியங்கள்ல இருக்கிறதெல்லாம் கிடைக்குது. வாஸ்தவத்துல புருஷனுக்கு போகம் இல்ல, வெறும் பிரகாசம்தான். ஆனா இவன் என்ன பண்ணிக்கிறான்? ஐயோ எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு குதிக்கிறான், தோல்றான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் போகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரகிருதியோட 3 குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த 3 குணங்களையும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சதா காலமும் இந்த பிரகிருதியிலேயே நின்னுகிட்டு அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னப்பா அப்படின்னா, காரணம் குணசங்கோசிய சதசத் யோனி ஜென்மசு. ரொம்ப முக்கியமான சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா குணசங்கோசிய காரணம். இந்த குணத்தோட நம்ம இணையிறோம் பாத்தீங்களா? பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா பார்க்காம பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோட இணைஞ்சு பார்க்கிறவனா நிக்காம பார்க்கப்படும் இந்த திருஷ்யமா பிரகிருதியோட சேரும் போதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சதசதியோனி ஜென்மசு. நான் என்ன பண்றேன்? தேகாதிகளோட சேர்ந்து இந்திரியாதிகளோட சேர்ந்து கர்த்தாவா போக்தாவாயி அநேக புண்ணிய கர்மங்களையும் பாப்ப கர்மங்களையும் நான் என்ன பண்றேன்? பண்ணுகின்றேன். அப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா தேவாதி பிறவிகளும் கிடைக்குது, சத்யோனி. அதே நேரத்துல கீழான நரக்காதி பிறவிகளும் நமக்கு கிடைக்குது, அசத்தியோனின்னு பேரு. அப்போ ஜென்மங்களுக்கு காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், பார்க்கிறவனும் பார்க்கப்படும் தேகாதிகளும் ஒன்று சேருதல் தான் ஜென்ம காரணம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒன்னு கூட்டி வைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம காரணம். சிம்பிள் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா பிரிக்கணும். இந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா பிரிக்கிறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா, அதனால்தான் பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தை சொல்லும்போது சொல்றது திரஷ்டு திருஷ்ய சம்யோகோ ஹேய ஹேத்துஹு. சம்சாரத்துக்கு எது சுவாமி காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்றிணைதல் தான் பாத்தீங்கன்னா காரணம். ஆமா, தது அபாவே சையோக அபாவக ஆனம் கைவல்யம். கைவல்யத்துக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குல்ல, இந்த சேர்ந்தது பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்னு பேரு. அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னா அவிச்சாரம், வேற எதுவும் இல்ல. அவித்யாக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யானா விசாரம் பண்ணாதது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்கன்னு சொல்றதை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபம் பண்றோம்ல, ஜபம் பண்றது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா மனசுல ஜபம் பண்றீங்க, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அதுக்கப்புறம் வேற சிந்தனைக்கெல்லாம் போகுது. ஐயோ இன்னும் சிந்தனை எல்லாம் வேறையா போயிடுச்சு. திரும்ப மனசுல கொண்டு வரீங்க, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திரும்ப வேற எங்கேயாவது ஓடுது மனசு. அப்போ எப்படி ஜி இன்னைக்கு ஜபம் நல்லா போச்சா? இல்ல ஜி, ஜபம் பாத்தீங்க அப்படின்னா பாதி ஜபம் நல்லா போச்சு, பாதி ஜபம் மனசு ஊரெல்லாம் சுத்துச்சு அப்படின்றோம். அப்போ இந்த ஜபத்துல மனசு ஊர் சுத்துதுன்னு நீங்க பாக்குறீங்கல்ல மனச பாருங்க. ஒரு ஜபத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபத்தோட தாத்பரியம் ஜபம் இல்ல, மனச பாக்குற ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகிறது. அப்ப ஜபம் பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், கண்ண மூடி உட்கார்ந்துட்டு மனசை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த பார்க்கிற அபியாசத்தை நீங்க கொண்டு வர இதே மாதிரி இப்ப நான் சொல்ற விசாரத்தை மெதுவா பண்றது. பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து திருஷ்யம் வேற அப்படின்னு நல்லா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த தஸ்ய ஹேத்துர் அவித்யா, விசாரம் இல்லாத தன்மை தான் அவித்யா சேர்ந்து வச்சிருக்கோம். விசாரம் பண்ணி இந்த நான் திரஷ்டா தேன, இது திருஷ்யம் தேன அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? சயோகம் வியோகம் ஆயிடும். வியோகம் ஆயிடுச்சுன்னா மோட்சம் என்ற கைவல்யமானது ஹானம்னு சொல்றோம், அது ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, 22வது மந்திரம்,
இந்த நான் தான் பரமாத்மா. நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜீவோ பிரம்மைவ நாபரக, இதான் வேதாந்த சித்தாந்தம். ஜீவன் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம்னா அபரக, பிரம்மத்துக்கு அந்நியமானவன் ஜீவன் ஒருத்தன் இல்ல. அப்ப எப்படி ஜீவன் அப்படின்னா ஒரே பரமாத்மா இந்த தேகாதிகளோட சிங்க் ஆகும் போதெல்லாம் ஜீவாத்மாவை சம்சாரி ஆகிறார். இந்த சிங்க் ஆகிறத வியோகமானோம் அப்படின்னா, நான் ரெண்டும் பிரிஞ்சேன் அப்படின்னா நான் தான் பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா. அப்ப இந்த நான் தேகாதிகளோட சேர்ந்தா சம்சாரி, தேகாதிகளை விட்டு விலகுனா பரமாத்மா ஈஸ்வரன். அப்ப பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22. உண்மையிலேயே பரமாத்மா தேகாதிகளோட சேர்ந்தாரா சுவாமி அப்படின்னா சேரவே இல்லை. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சம்சாரம் இருக்கிற இந்த மயக்க காலத்துல நமக்கு பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் எல்லாம் பண்றோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது ஒரே பரமாத்மா தான். ஏதோ டிராமா, சம்சாரம்ன்றது ஒரு டிராமா போயிட்டு இருந்துச்சு. அப்ப முக்தனும் இல்லை, சம்சாரியும் இல்லை. அப்ப இருக்கிறது ஒரே பரமாத்மா. அவர் எந்த தேகாதிகளோடையும் சிங்க் ஆகவே இல்லை, இணையவே இல்லை. ஆனா இப்போ அது சொன்னா புரியாது நமக்கு. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பிரிச்சு பாருங்க நம்ம சொல்றோம். பரமாத்மாவோட உண்மையான சொரூபம் என்ன சுவாமி? பரமாத்மா யாரு? நான் தான் க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. தேகத்திலிருந்து அறிபவன் யார்? அவன்தான் பரமாத்மா, கிருஷ்ணன், நாராயணன். எப்படி இருக்கான் சுவாமி அவன் அப்படின்னா 22வது ஸ்லோகம் சொல்லுது, உபதிரஷ்டானுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரஹ. எப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளோட சிங்க் ஆகாம நிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் பரமாத்மா. நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதிரஷ்டா. இதை பிராக்டிஸ் பண்ணணும். உபதிரஷ்டான என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில நான் மங்களாச்சரணம் சொல்லும் போதே ஏதோ ஒரு எரர் பண்ணேன். ஏதோ ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. நான் பாத்தீங்கன்னா காலையில இருந்து என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறது தான் வேலை. பாக்குற வேலை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற காரியங்கள்ல தாற்பயம் இல்லாம போயிடும். பெரிய ப்ராப்ளம் அது. காலையில பாத்தீங்கன்னா மங்களாச்சரணம் சொல்லும் போது வருஷக்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தானே. அதுல பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா வாக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நான் பாட்டுக்கு நான் வேற வேலையை ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் உள்ளுக்குள்ளார. எப்ப பாத்தீங்கன்னா இந்த சிங்க் ஆகுதோ கரெக்டா காரியங்கள் எல்லாம் நடக்குது. சிங்க் ஆகல அப்படின்னா காரியம் எல்லாம் நின்று போகுது, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் எப்ப வாஸ்தவத்துல சிங்க் ஆகிறனோ அப்ப சம்சாரம். சிங்க் ஆகலனா சம்சாரம் ஒண்ணு இல்லவே இல்லை உண்மையிலேயே. அப்ப பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, நீங்க சிங்க் ஆகாம இருக்கும் போது எப்படி இருக்கீங்க? உபதிரஷ்டா. இப்ப நம்ம பேர் என்னது? உபதிரஷ்டா. உபதிரஷ்டானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபநேத்திரம்னு பேர். இதுக்கு பேரு, இந்த ஸ்பெக்ஸுக்கு பேர் பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல உபநேத்திரம் அப்படின்னு பேர். இந்த உபநேத்திரம் எப்படி பாத்தீங்கன்னா கண்ணால நம்ம போட்டுட்டு இருக்கோம். யாரு பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு பாக்குது. கண்ணு பாக்குதா இல்ல கண்ணாடி பாக்குதா? கண்ணாடி மூலமா கண்ணு பாக்குது அடிச்சா. அப்ப இந்த கண்ணுக்கு பக்கத்துல இது இருக்கு, இந்த உபநேத்திரம்ன்ற பக்கத்துல இருக்கிறது இது. இதான் நம்மளோட சுரூபம். கண்ணு பாக்குது, கண்ணுக்கு பக்கத்துல யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப கண்ணுக்கு கண்ணா நான் இருக்கேன், காதுக்கு பக்கத்துல காதா நான் இருக்கேன், மனசுக்கு பக்கத்துல மனசா நான் இருக்கேன், புத்திக்கு பக்கத்துல புத்தியா நான் இருக்கேன். இது எல்லாத்து பக்கத்திலையும் இருக்கக்கூடிய எனக்கு என்ன பேருனா சாட்சின்னு பேரு, உபதிரஷ்டா அப்படின்னு பேரு. அப்ப நான் ரியாக்ட் ஆனேன் அப்படின்னா திரஷ்டத்துவம் இல்லாம போயிடும். நான் ரியாக்ட் ஆகாம இருந்தேன் அப்படின்னா எனக்கு சம்சாரம் ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. பரமாத்மா எல்லா தேகத்திலையும் இருக்கார். ஆனா பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கார். ஆனா அதே பாத்தீங்கன்னா பரமாத்மா சம்பந்தம் ஆகும்போது அவரே ஜீவாத்மாவா அநேக தேகங்களோட சம்சாரியா அவர்தான் இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா பரமாத்மா ஒரு கேரக்டர், பரமாத்மாவோட ஒரு கேரக்டர் எதோடையும் சிங்க் ஆகாம சாட்சியா உபதிரஷ்டாவா இருக்கிறது. அது மட்டும் இல்ல பர்த்தா. இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் யாரு சுவாமி தாங்குறா அப்படின்னா நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. வேற ஒன்றையும் அறியவில்லைன்ற மாயா யாருக்கு மேல இருக்கு? இந்த நான் சுகமா தூங்குனேன்னு நம்ம சொல்றோமே அந்த நானுக்கு மேலதான் இந்த ஒன்னும் தெரியலன்ற மாயா இருக்கு.
அப்ப அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காளியோட படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு மேல நின்றுகிட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சூலாயுதத்தை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க சுவாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் சக்தி தான் மிகப்பெரியது அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா அது தாற்பயம் இல்லை. ஆதார தத்துவம் எது? சுவாமிதான் ஆதார தத்துவம். சுவாமிக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா தத்துவமானது இருக்கு. அதனால தாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை தாங்கிறது திரிகுணாத்மிகா மாயையை தாங்கிறது நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் தான். அப்ப தாங்குவது தாங்கப்படுவது நான் மாயாவி இருந்தாதான் மாயான்னு ஒண்ணு இருக்கும். மாயாவி இல்லை அப்படின்னா மாயாவை யாரு தாரணம் பண்ணுவா? அப்ப நம்ம கேட்கிறோம் மாயா எங்க இருக்கு? மாயாவிட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் நான் பர்த்தா. அதே நேரத்துல போக்தா. போக்தானா என்ன அர்த்தம்னா ஏகோ போக்தா. நல்லா புரிஞ்சுங்க. பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா போகம். நம்ம சொல்றோம்ல ஜி இதுல உப்பு இருக்கான்னு பாருங்க, இது என்ன ராகம்னு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வெயில் அடிக்குதான்னு பாருங்க, இந்த மியூசிக்கை கேட்டு பாருங்க யாரோட மியூசிக் இது, இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க 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 பாருங்கன்னு எல்லாத்துலயும் சொல்றோம். அப்ப பாருங்க பாருங்கன்னா அந்த பார்க்கிறது தான் போகம். அப்போ இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களிலும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் போகம் பண்ணக்கூடிய போக்தா அந்த ஒரே பர்சன் தான். பிரகாசிக்கிறது தான் போகம். போக்தா அவர் தான். யார் சுவாமினா மகேஸ்வரஹா. அவன்தான் மகேஸ்வரன். அப்போ நான் சொல்றேன்ல, நான் பாடத்துக்கு வரும்போது சொல்றேன், சாமி நீ சொல்லு சாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ சொல்லு சாமி. நீ தான் சாமி சாப்பிடுற, நீ தான் சாமி தூங்குற, நீ தான் சாமி நினைக்கிற, எல்லாத்தையும் பண்றது நீ தான் சாமி. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறது ஒரே ஆள் தான். சைத்தன்யம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் இருக்கிற சைத்தன்யம் தான் மகேஸ்வரன். அவனை தான் நம்ம என்ன பண்றோம்? பரமாத்மா இதி ச அப்யுக்தா. அவனதான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். தேகேஷ்மின் புருஷப்பரஹ. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷனா அவன் தான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. மேலான பரபுருஷனா பரமாத்மாவா அவன் இருக்கின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, எகேவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சக. 23வது சொல்றார், எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா, இப்ப நான் சொன்னேன்னா எதுக்கு சாமி இவ்வளவு வியாக்கியானம் அப்படின்னா இதான் மோட்சம். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா புருஷன் பரமாத்மா யாரு அப்படின்னா இந்த தேகத்துல எதோடையும் சம்பந்தம் இல்லாம வெறும் பிரகாசமா இருக்கிறவன். வலிக்குதா? ஆமா. புலம்பாதீங்க, வலிய பாருங்க. ஆமா வலிக்குது, ஆமா வலிக்குது. புலம்புனீங்கன்னா சம்சாரி ஆயிடுறீங்க, ஒரி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. வலிக்குது, ஆமா வலிக்குது எனக்கு தெரியுது, வலிக்குது எனக்கு தெரியுது, பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு பசிக்குது எனக்கு தெரியுது, எனக்கு மனசு வந்து டிப்ரெஷனா இருக்கு எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு மாயாவோட விசாரம் இல்லாத தன்மை என்ன பண்ணிடுச்சு? அவித்யா. ஐயோ எனக்கு வலிக்குதுன்றோம், ஐயோ எனக்கு மனசு சரியே இல்லைச்சு, எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது என்ன? மனசு சரியில்லை, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நான் இந்த தேகம் பிறந்திருக்கு, கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகிறாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்க் ஆயிட்டே இருக்கோம். அப்ப சிங்க் ஆகாம பாத்தீங்கன்னா நீங்க தான் பரமாத்மா சாட்சி, சிங்க் ஆனீங்கன்னா நீங்க தான் ஜீவாத்மா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதியையும் இந்த புருஷனையும் எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோடு, திரிகுணாத்மிகா மாயான்ற 3 குணங்களோடு எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ அவன் என்ன ஆகிறான்? சர்வதா வர்த்தமானோப்பி. எந்த விதத்துல இருந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வேஷங்கள் எல்லாம் நடக்கும், வேஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாற்பயமே இல்லை, ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாம் மாயிக்கம். உள்ள இருக்கிற ஒருத்தன் வந்து புத்திசாலியா வந்து பாத்தீங்கன்னா நான் எதையும் செய்யவில்லை, நான் பார்க்கின்றவன் அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்சு இது எல்லாம் திரிகுணாத்மிகா மாயையோட காரியம், இந்த குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுது, நான் வேடிக்கை பார்க்கிறவன் சாட்சி அப்படின்னு ஒருத்தன் நல்லா புரிஞ்சுக்கிட்டனா எந்த நிலையில வெளியில வேஷம் இருந்தாலும் சர்வதா வர்த்தமானோப்பி, அவன் எந்த நிலையில இருந்தாலும் கூட நசபூயோ அபிஜாயதே,
அவன் திரும்ப பிறப்பதே இல்லை. இதான் கைவல்யம் அப்படின்னு பேரு. தான் தானாய் நிக்கிறான் அப்படின்னா, பார்ப்பவன் பார்ப்பவனா நிக்கிறான் அப்படின்னா, சிங்க் ஆகாம சஞ்சோகம் அபாவம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கைவல்யம் கிடைச்சி விடும். அவன் திரும்ப பிறப்பதில்லை. இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானது. அப்ப யாராவது பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு என்ன உபாயம்னு கேட்டாங்கன்னா, திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரித்து அறிதல் தான் மோட்ச உபாயம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் 26வது ஸ்லோகம் சொல்லுது. யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் வித்தி வித்தி தத் வித்தி பரதர்ஷப. 26வது ஸ்லோகம் சொல்லுது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எது எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கோ, யாவத்து சஞ்சாயத்தை, எதெல்லாம் உண்டானதோ அது கொஞ்சமும் இருக்கட்டும், ஒரு அணுவா கூட இருக்கட்டும், அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தாவரம் ஜங்கமம், அசைகின்ற அசையாதவைகள். இந்த உலகத்துல எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ உண்டானது 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 அப்படின்னு, அது எல்லாம் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்ன்ற அவித்யா பிரகிருதி, க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய சாட்சி சைத்தன்யம் ஆத்மா. இந்த ரெண்டுத்தோட சயோகத்தினால, இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்ததுனால தான் பாத்தீங்கன்னா உண்டாயிற்று என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ கிரியேஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்தா கிரியேஷன் நடந்துரும். அப்பாவும் அம்மாவும் ஒன்னு சேர்ந்தா பாத்தீங்க அப்படின்னா குழந்தை உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்னு சேர்ந்தா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகும். அதே நேரத்துல இவர் ஸ்மசானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா, டைவர்ஸ், பார்வதி அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சுடலையா பாத்தீங்கன்னா ஸ்மசானத்துல சாம்பலை பூசிட்டு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா எந்த ஒரு சிருஷ்டியும் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நல்லா புரியணும், திரஷ்டாவும் திருஷ்யமும் சேர்ந்தா இந்த ஜெகத்து திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா சயோக அபாவே ஆனம், சயோகம் விட்டு போச்சு அப்படின்னா ஆனம் என்ற மோட்சம் உண்டாகும். அப்ப பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ சாமி அப்ப எப்படி சிந்தனை பண்றது அப்படின்னா, எப்போ நமக்கு பாத்தீங்கன்னா மெதுவா பாத்தீங்கன்னா சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம்னு யோக சூத்திரத்துல ஒண்ணு இருக்கு. 3:36 நினைக்கிறேன். 3:36 பாத்தீங்கன்னா சுவார்த்த சம்யமாத் அப்படி புருஷ ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முதல்ல பிரிக்கணும். பிரிச்சு பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு சதா ஒரே சாதனை தான் பாத்தீங்கன்னா மனன காரியத்துல. இப்ப சிரவணம் போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணுங்க. அப்பவும் நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏகாந்தமா உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றது அப்படின்னா, நான் பாக்குறேன், இது பார்க்கப்படும் வஸ்து, இது பார்க்கப்படும் வஸ்து, இது பார்க்கப்படும் வஸ்துன்னு எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு மனநம்னு பேர். மனநம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனநம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனம்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த நிதித்தியாசனத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானம்னு பேரு. இதுதான் யோகத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சுவார்த்த சம்யமன் பேரு. தான் 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 தான்லயே நிக்கிறது. இந்த தான் தான்லயே ஒருத்தன் நிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, எல்லாத்தையும் திருஷ்யம் திருஷ்யம்னு நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் தான்லயே நிக்க ஆரம்பிச்சான், அவனுக்கு என்ன ஞானம் சுவாமி உண்டாகும்? அந்த யோகத்தினால என்ன சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அதுதான் சொல்லுது. தன்னை எப்படி அவன் பார்ப்பான்? தான் தானே பரமாத்மா, பரமாத்மாவும் தானும் வேற வேற இல்லைன்னு ஆயிடும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பார்ப்பானா, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம் யப்பஷ்யதி சபஷ்யதி. பரமேஸ்வரன் யாரு? ஜீவன் ஒரு ஆள் இல்லை, நேத்தி பண்ணியாச்சு. தேகாதிகள் இருந்தாதான் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. தேகாதிகள் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு சாட்சி மட்டும் இருக்கும். இந்த தேகம் பொய், இந்திரியம் பொய், மனசு பொய் அப்படின்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போறது. எல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீடியம் இல்லை அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த மீடியத்துல விழாது. அப்ப மிச்சம் யாரு இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் தான் மட்டும் மிச்சம் இருக்கிற நிலை உண்டாச்சு அப்படின்னா அந்த தான்
அந்த தானுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு பேரு, பரமாத்மான்னு பேரு. அந்த பரமேஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா சமம் சர்வேஷு பூதேஷு. அவன் எங்க இருக்கான்? இந்த சமாதியிலிருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு அவன் பார்ப்பான், நான் தான் எல்லாத்திலையும் இருக்கேன் அப்படின்னு அவன் பார்ப்பான். பரமேஸ்வரனா இருக்கிற தான் எல்லா ஜீவராசிகளிலும் சமமாயிருக்கின்றான். எப்படிப்பட்ட சமம்? எப்படி அப்படின்னா வினஷ்யத்சு, இந்த தேகாதிகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய நாசத்தை அடையக்கூடியவைகள். இந்த விநாசத்தை அடையக்கூடியவைகளில் நாசமில்லாதவனா இந்த பரமேஸ்வரன் இருக்கின்றான். யார் பரமேஸ்வரன்? நான் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ யக பஷ்யதி ச பஷ்யதி. இது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா 6:26, 6:29, 6:30, 6:31 3 சூத்திரங்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்றதுதான் இருக்கு. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனக அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அப்போ நேத்தி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சித்தாந்தத்துல முக்கியமானதே திருஷ்யம் 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 நேத்தி பண்ணதுக்கு பிறகு தான் ஒருத்த சுவார்த்த சம்யமம் தான்லயே நிக்கக்கூடிய ஆத்ம தியானத்தை நிதித்தியாசனத்தை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா நித்தியம் தியான யோக பரோடு 18வது சாப்டர்ல சொல்லுது. அப்ப சதா தியானத்திலேயே இருக்கிறான் அப்படின்னும் போது அந்த தியானத்தோட பரிபக்குவத்துல அவனுக்கு என்ன கிடைக்கும்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னை பார்க்கின்றான். அதேதான், எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னை பார்க்கின்றான். தன்னிடத்தில் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்கிரீன் நினைக்குது எல்லா காட்சிகளும் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? தன்னிடத்துல இருக்குன்னு நினைக்குது. அதே ஸ்கிரீன் நினைக்குது எல்லா காட்சிகளிலும் தான் இருக்கின்றேன் அப்படின்னு ஸ்கிரீன் நினைக்குது. அப்ப சர்வ வியாபக தத்துவமா இவன், ஆதார தத்துவமா இவன் தன்னை அறிகின்றான். அப்படி அறியும் போதுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தன்னிடத்திலையும் தன்னில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். எப்படி பார்க்கிறான்? ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. ஈக்ஷதே யோகத்தோடு கூடினவன். என்ன யோகம்? சுவார்த்த சம்யமம், ஆத்ம தியானம்னு பேரு. இந்த ஆத்ம தியானத்தை பண்ணி 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 அந்த பரிபக்குவத்துல ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனம். சர்வத்திலும் பாத்தீங்கன்னா சுவாமிய பாக்குறது. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. 6:30 இருக்கிறது. இந்த 13வது அத்தியாயத்துல இருக்கிற உபாயம், இந்த கடைசியில ஃபைனல் ஸ்டேஜ், இந்த 2 27, 28 இது அப்படியே 6வது அத்தியாயத்துல 28, 29, 30 3 ஸ்லோகத்துல இருக்கிறது. எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா யோமாம் பஷ்யதி சர்வத்திர, இப்ப இங்க சொல்லிருக்குல்ல, எவன் ஒருத்தன் சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் யக பஷ்யதி ச பஷ்யத்தின்னு சொல்லியிருக்கேன். அதேதான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்னையே எவன் பார்க்கின்றானோ சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி. முதல்ல எல்லாத்திலையும் பகவான் இருக்காருன்னு பாக்குறது கான்சியஸ்னஸ், ஆத்மா. அதுக்கப்புறம் பகவான் இடத்துலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அவனுக்கு நான் நாசம் அடைவதில்லை. அவன் என்னை விட்டு பிரிவதில்லை, நாசத்தை அடைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இருக்காங்க. அப்ப ஜீவனும் ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேறு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் இருக்கு 6:31. அதுல சொல்லுது சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜதி ஏகத்துவம் ஆஸ்திதா. எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய என்னை ஏக்கத்துவம் ஆஸ்திதக பஜதி, நான் அந்த பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு, எல்லா தேகத்திலையும் அந்த பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு அத்வைத பக்தியை எவன் பண்ணுகின்றானோ ஏக்கத்துவம் ஆஸ்திதக, ஒண்ணுல நின்னுக்கிட்டு அந்த ஒன்னையே எல்லாத்திலையும் பார்க்கிறது. அகம் பிரம்மாஸ்மியில நின்னுக்கிட்டு நான் தேகம் இல்லை நான் பிரம்மமா இருக்கேன்னு நின்னுக்கிட்டு சர்வத்திலையும் பிரம்மத்தையே எவன் பார்க்கிறானோ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மகி வர்த்ததே, அவன் எந்த நிலையில இருந்தாலும் அவன் என்னிடத்திலேயே பிரம்மத்திலேயே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அததான் இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது 13வது சாப்டர்லயும் சொல்லுது. சமம் பஷ்யன்கி சர்வத்திர,
28வது 13:28 சொல்லுது, சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? அதனாலதான் சொல்றோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடணும். இதுல தியான பிந்து உபனிஷத்துன்னு நினைக்கிறேன், அதுல மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிறப்பான். அதனாலதான் நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல 10-15 வருஷம் மினிமம், நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் பண்ணுங்க. இப்ப நாதபிரம்ம எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 13 வருஷம் ஆச்சு. நான் இப்பவே பாத்தீங்கன்னா அவர் நிப்பாட்டுக்கு போதும் அப்படின்னு நான் சொல்றேன். ஈஸ்வர பூஜை பாத்தீங்கன்னா போதும், ஓங்காரத்துல ஃபுல்லா ஓங்காரத்திலேயே பண்ண ஆரம்பிச்சுங்க. 10-12 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப நானும் பாத்தீங்கன்னா 10-12 வருஷம் பண்ணது பூஜை பண்ணியிருக்கோம். இப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் பண்றோமோ அப்ப என்ன பண்ணிடணும்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஒரு பூஜையில ஈஸ்வர பூஜையை விட்டுட்டு என்ன பண்ணிடணும், சிவ பூஜையை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார டிராவல் பண்றத, உள்ள அந்தரியாமியா ஈஸ்வரன் இருக்காருன்னு பாக்குற ஆரம்பிக்கணும். வெளியில சிவலிங்கத்தை பார்த்தது அதே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிவலிங்கத்தை பாக்குற பிராக்டிஸ் பண்ணணும். வெளியிலேயே சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு பேத புத்தி போகவே போகாது. நல்லா தெரிஞ்சுங்க. கோயிலா சுத்துங்க, பூஜையா பண்ணுங்க, நல்லா பால் அபிஷேகம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணீங்க, பேத புத்தி போகவே போகாது. அப்ப சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு மெதுவா என்ன பண்ணணும், உள்ள அந்தரியாமியா சிவன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், அந்தரியாமியா இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் இந்த பேதம் பாத்தீங்கன்னா போகும். அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவனை பார்க்கிறது தான் பிரதானம். அதான் இங்க சொல்லுது, சமம் பஷ்யன்கி சர்வத்திர, எல்லாத்திலையும். என்னங்கம்மா? ஆமா, அனன்ய பக்தி தான். அனன்ய பக்தி தான் போயிட்டு இருக்கு. நானும் அவனும் வேற இல்லைன்ட்டு அனன்ய பக்தி. அனன்ய பக்தினாலதானே அடைய முடியும். அந்நிய பக்தி இருந்துச்சுன்னா, பேத புத்தி இருந்தா திரும்ப பிறப்பீங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், சிவலிங்கம் வேற நான் வேறன்னு தானே வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சிவலிங்கம் வேற நான் வேறன்னு வச்சு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு இருக்க வரைக்கும், பேதத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க திரும்ப புண்ணிய பிறவிகளா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப எப்ப பாத்தீங்கன்னா சிவன் உள்ள இல்ல, சிவன் வெளியில இல்ல, சிவன் உள்ள நானா இருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அபேத பக்தி அனன்ய பக்தி ஆயிடும். அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவர் இருக்கான்னு நம்ம கொண்டு வர முடியும். ஈஷாவாசி மிதம் சர்வம் அப்படின்னு கொண்டு வர முடியும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வரைக்கும் பண்ணிட்டு வெளியில, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். வெளியில இருக்கிற வரைக்கும் பேதம் போகவே போகாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ஆச்சரியர் சொல்றாரு, சமம் பஷ்யன்கி சர்வத்திர, எல்லாத்திலையும் சமத்தை பாக்குறான். சமவஸ்திதம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா புண்ணியாத்மா, பாப்பாத்மா, பிராமணன், சாண்டாளன், வைசியன், சூத்ரன், ஆம்பல, பொம்பல, அரக்கன், தேவன், எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, புல்லுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் சகல ஜீவராசிகளிலும் ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா சமம் சமவஸ்திதம், சமமா வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தான் அப்படின்னா நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம். அவன் பாத்தீங்கன்னா தன்னையே தன்னால் பாத்தீங்கன்னா கொலை செய்துக்கல்ல மாட்டான். என்ன கொலை செஞ்சுக்க மாட்டான், தற்கொலை செஞ்சுக்க மாட்டான்னா என்ன அர்த்தம், திரும்ப பிறக்க மாட்டான். ததோ யாதி பராம் கதிம், பேதத்தை பார்க்காததுனாலேயே அவன் பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக பாத்தீங்கன்னா உபாயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெதுவா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முக்கியமான உபாயம் என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையோட பாடத்துல பாத்தீங்கன்னா நான் முக்கியமான உபாயத்தை பாத்தீங்கன்னா 14வது சாப்டர்ல 26வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா உபாயத்தை பாத்தீங்கன்னா 14th சாப்டர்ல 26வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்குது. மாம் சயோ வியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. இதாங்க சித்தாந்தம். அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்யா, இந்த தெய்வியா இருக்கக்கூடிய குணமயியா இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே, பிரகிருதி என்னது, அபிநய சக்தி. நம்ம இது திருச்செங்கோடு என்னைக்காவது போங்க, என்ன திருச்செங்கோடு கோயில் போயிட்டு வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு மலைக்கு மேலே என்னைக்காவது
சேலம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா 2 கோயில் முக்கியமாக பிரசித்தமான கோயில் நாமக்கல்ல பார்க்கணும். முக்கியமான கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலைக்கு மேலே இருக்குது. கீழே நாமக்கல்ல வந்தீங்க அப்படின்னா ஒரு குடைவரை கோயில் இருக்குது, நரசிம்மர் கோயில் இருக்குது, ஹனுமான் கோயில் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட். என்னைக்காவது சமயம் இருக்கும்போது அந்த பக்கம் போயிட்டு க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வாங்க. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபின்ன சக்தி. பரமேஸ்வரன் உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தன்னோட தேகத்துல பாதியை கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோமே. ஏன் பாதியை கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த ஜெகத் இருக்கு அப்படின்னாவே இந்த ஜெகத்துல 2 அம்சம் இருக்கு, ஒன்னு சைத்தன்யம், ஒன்னு பிரகிருதி. அப்ப சைத்தன்யம் பிரகிருதின்றது தான் இந்த மொத்த கிரியேஷன். காரண காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் வந்து பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா மாயையும் சைத்தன்யமும் சேர்ந்து இந்த ஜெகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உண்டாயிருக்கு. இந்த உலகத்துல எதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இந்த அவர விதைய மாதிரி 2 அம்சம் இருக்கும், சைத்தன்யமும் மாயையும் இருக்கும். அப்ப நம்ம இதை தாண்டி போக முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி போகவே முடியாது. நானை பிடிச்சிடலான்னு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நானை பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான் எதோட சேர்ந்து இருக்கு, நாமரூபங்களோட சேர்ந்து இருக்கு. மோகத்தை கொடுக்கும். என்ன ஆகும், ஐயோ என்ன ஆகும் நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்கார ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த என்னை யார் பார்த்துப்பா, என்ன ஆயிட்டு இருக்கு, உலகமே வேற விதமா போயிட்டு இருக்கு. சாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு உட்காரணும் அப்படின்னா பரமாத்மா உள்ள இருக்காருன்னா அப்புறம் என்ன ஆகும், மற்ற காரியங்கள்லாம் என்ன, ஒன்றும் ஆகாது. அதை புரியறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வர்றதுக்கு ஒரு பெரிய ஈஸ்வர பலம் வேணும். அப்ப அதனால தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நானை பிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் தான். என்ன உபாயம், மாம்ச அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. எவன் ஒருத்தன் மாறாத பக்தியோடு, அவ்யபிச்சாரம் அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கே பக்தி, இவற்றை போனா இது நடக்கும், அவற்றை போனா அது நடக்கும். ஒவ்வொரு தேவதைகள்ட்டையும் மாறி 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 நம்ம வந்து வேற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லா தேவதைகளும் ஒரே தேவதை தான். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரக சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. எல்லா ரூபங்களும் ஹிரண்ய கர்ப்ப ரூபம், ஒரே ரூபம் தான். ஒரே ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் அநேக தேவதா ரூபங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவபெருமான்ட்டையும் விஷ்ணுவை பார்க்கலாம், விஷ்ணுட்டையும் சிவபெருமானை பார்க்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், டைல்யூஷன் ஃபார்ம்ல ஆகும்போது அநேக தேவதா ரூபங்கள்ல இரண்ய கர்ப்பர் ஆகிறார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டைல்யூஷன் ஆகும்போது விராட்டா இந்த ஜெகத்தா பரிணமிக்கின்றார். ஒரே பெர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆயிருக்கார். அப்ப ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே என்னவா இருக்கணும், ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா மாயையோடு சேர்ந்து அந்தர்யாமியா இருக்கார். அவர் தான் பிராணனா வந்து பாத்தீங்கன்னா ஏகோ தேவதாவா பிராணனா இருக்கார். அவர்தான் புத்தியா மனசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அவர்தான் விராட்டா இருக்கார். அப்ப ஒரே பக்தி உங்களுக்கு வந்துடும். பக்தி ஒரே பக்தி, மாறாத பக்தி, அனன்ய பக்தி. அந்த அனன்ய பக்தி எப்படி இருக்கணும், அவ்யபிச்சாரேன. வியபிச்சாரம் அப்படின்னா மாறுபடுதல். மாயை பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஈஸ்வரனையே பிடிச்சிங்கன்னா மாறாதவன் அர்த்தம். அப்ப ஈஸ்வரனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மாறாத பக்தி, சுவாமி எனக்கு இந்த மாயா விஷயங்கள் வேணாம், இந்த லோக விஷயங்கள் எதுவுமே வேணாம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, நீ மட்டும்தான் சத்தியம், நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு மாறாத பக்தியோடு யார் பக்தி யோகத்தோடு யார் சேவிக்கிறாங்களோ சுவாமிய, ச குணான் அதீத்திய, ச ஏதான் குணான் அதீத்திய, அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களை எல்லாத்தையும் தாண்டி மம மாயா துரத்தியா, இந்த மாயான்ற திரிகுணாத்மிகா மாயா கடந்து போறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து என்ன சொல்றாரு, மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே, என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவங்க அந்த மாயையை கடந்து போகிறார்கள். அதேதான் இங்க சொல்றார். மாறாத பக்தியோட பகவான் என்னவா இருக்கார், வெளியில இல்ல, பகவான் உள்ள வந்து பார்க்கிறவனா க்ஷேத்திரஜனா இருக்கார். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன, சேவனம் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கிற பார்க்கிறவனை நம்ம பார்க்கணும்.
நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள யார் இருக்கா, உள்ள யார் இருக்கா, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா உள் திருப்பி அவனையே பிடிச்சோம் அப்படின்னா, அவனையே மாறாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய 3 குணங்கள்ல இருந்து தாண்டி போயிட முடியும். அவன் என்ன ஆகிறான்? பிரம்மபூயாய கல்பத்தே, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்ப வெளியில பாத்தீங்கன்னா சம்சாரம், அதே பார்ப்பவனை பார்த்தோம் அப்படின்னா அதான் சரணாகதி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை அடையக்கூடிய சாமர்த்தியத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு 26வது ஸ்லோகத்தை. அப்ப வந்து சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப் நம்ம பண்றோம். இந்த ஜம்ப் பண்ணும் போது வந்து என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பிரம்மத்தை அடையிறது இருக்கட்டும், பக்தி யோகத்தினால என்ன லாபம் கிடைக்கும் சுவாமி? நீங்க சொல்றீங்களா அவ்யபிச்சார பக்தி பண்ணணும் அப்படின்னு, மாறாத பக்தி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாறாத பக்தி பண்ணும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற 14ல 20வது ஸ்லோகம், 14ல 20வது ஸ்லோகம் இல்ல 16ல 20 கூட தேவையில்லை, இதுல 19வது ஸ்லோகம் இருக்கு. 14, 19, 14வது அத்தியாயத்துல 19. நான் என்ன பண்ணிட்டேன், மேல போயிட்டு கீழே வரேன். 26 சொல்லிட்டு 26க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 19க்கு வரேன். 14வது சாப்டர்ல நான்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா திரஷ்டானு பஷ்யதீம் குணேப்யஸ்ச பரே வேதி பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி. ரொம்ப எக்ஸலண்டான ஸ்லோகம். இதான் சித்தாந்தம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாண்யம் குணேபிய கர்த்தாரம், குணங்களுக்கு வேறாக கர்த்தா என்பது ஒன்றுமில்லை. இப்ப யாரு பண்றா? திரிகுணாத்மிகா மாயாதான் எல்லாத்தையும் பண்ணுகின்றாள். திரும்ப திரும்ப மனசுல கொண்டுட்டு வரணும். திரிகுணாத்மிகா மாயாதான் என்னது? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு நம்ம 3:27 3:28 பார்த்தோம். அதே இங்க 13வது சாப்டர்லயும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, 29வது ஸ்லோகம் இருக்கு, 13:29 இருக்கு. பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வசக யக பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. எல்லா கர்மங்களையும் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்கள் தான் செய்கின்றது. இப்ப நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண தெரியுங்களா? காலையில வரும்போது எனக்கு ஒரு தமோ குணம் இருந்துச்சு. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மூடே இல்லை. எனக்கு இன்னைக்கு லீவ் விட்டுறலாமா அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு லீவ் விட்டுறலாமா, ஒரு மெசேஜை போட்டுடலாமா, ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கே மனசு இல்லை. ஒரு மனசு வந்து ரொம்ப குவைட்டா இருக்கு, ரொம்ப அதை எழுப்பவே முடியல. நான் என்ன பண்ண, நேரா போய் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அம்மாவுக்கு முன்னாடி நின்று, அம்மா அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ண முடியாது, நீயா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கோ, நீயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கை எதையாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டு சரஸ்வதி அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து உட்காந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சு. நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க புத்தி நல்ல சத்துவகுணத்துல இருக்கிறதுனால இங்க அங்க டிராவல் பண்ணுது, ஸ்புரணம் இருக்கு. அதை சொல்றதுக்கான வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜோகுணம் இருக்கு. அப்ப சத்துவகுணமும் ரஜோகுணமும் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணிட்டு இருக்கா? இந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸை கேட்கிற உங்களுக்கும் என்ன நடக்கும்? நல்ல சத்துவகுணம் போச்சுன்னா நல்லா புரியுது, சாமி இன்னைக்கு நல்லா சொல்றாரேன்னு இருக்கும். கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல அப்படின்னும் போது ரஜோகுணம் இருக்கும். ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருந்தா தமோ குணம் இருக்கும். அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோதாக்கும் சரி வக்தாக்கும் சரி, பாடம் சொல்ற ஆச்சாரியருக்கும் பாடம் கேட்கிறவங்களுக்கும் எல்லா காரியங்களும், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் யாரு பண்றா? திரிகுணாத்மிகா மாயா. நாண்யம் கர்த்தாரம் குணேபியா, குணங்களுக்கு அந்நியமாக வேறு ஒருவர் கர்த்தா என்று இல்லவே இல்லை. யதா திரஷ்டா அனுபஷ்யதி, இந்த விஷயத்தை எவன் ஒருத்தன் தொடர்ந்து பார்க்கின்றானோ, இந்த இதை வந்து அனுபஷ்யதி நானுபஷ்யதி நானுபஷ்யதி, எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பதில்லையோ, வேற ஒரு கர்த்தான்னு ஒருத்தன் இல்லை. யார் இருக்கா?
அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் குணங்கள் தான் கர்மத்தை பண்ணுது, குணங்கள் தான் கர்மத்தை பண்ணுது, நான் பண்ணலன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா அப்படின்னா குணேபியஸ்ச பரம் வேதி, இந்த குணங்களுக்கு மேல நான் இருக்கேன். இந்த கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் காரியங்கள் பண்ணுது, பின்னாடி யார் இருக்கா? குணங்கள் பண்ணுது. குணங்கள் பண்றதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறான்? மத்பாவம் சோதிகச்ச, அவன் என்னுடைய தன்மையை அடைகின்றான். என்னது? பிரம்மத்தன்மையை. பிரம்மம் எது? க்ஷேத்திரஜனா. அப்ப தன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வெறும் பார்வையாளனா சாட்சியா பார்க்கிறது தான் பாத்தீங்கன்னா உத்தமம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும். 20வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 14:20 குணானேதானதீத்யத்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோமிருதமஷ்ணுதே. வேதாந்தத்துல சாதனமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, முதல்ல ரிசீவ் பண்றீங்க ஸ்ரவணம், மெசேஜ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமா, சுவாமி சொன்ன மாதிரி இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு சர்வத்தையும் பாத்தீங்கன்னா திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு நேர்த்தி பண்ணணும். திருஷ்யம் எல்லாம் என்னது? 3 குணங்களால் ஆனது. இந்த மொத்த ஜெகத்தும் 23 தத்துவங்களால் ஆனது. இது எல்லாம் மாயையோட காரியம். இதை எல்லாத்தையும் 3 குணங்களால் ஆனது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நேத்தி பண்றது தான் 2வது வேலை, மனநம்னு பேரு. 3வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நேத்தி பண்ணிட்டு தான்லிய திரஷ்டாலிய நிக்கிறது. இது 3வது நிதித்தியாசனம்னு பேர். அவன் தான் பாத்தீங்கன்னா அமிர்தத்தை அடைகின்றான். இத 20வது ஸ்லோகத்துல சொல்லுது. 3 குணானு ஏதானு குணானு அதீத்திய, இந்த 3 குணங்களையும் தாண்டி சென்று, இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேக சமுத்பவான், தேகத்தை பாத்தீங்கன்னா உண்டு பண்றது. யாரு சாமி உண்டு பண்றா? தேகத்தெல்லாம் யாரு உண்டு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் உண்டு பண்றது இந்த மாயாதான். மாயாதான் எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. நான் அப்படின்ற தத்துவம் எதையுமே உண்டு பண்றது இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தேகியா இருக்கிற நான், தேகத்துல இருக்கக்கூடிய நான், தேகின்னு பேரு, எனக்கு பேரு தேகத்துல இருக்கிறதுனால தேகி. அப்ப தேகத்தில் இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணணும்? இந்த 3 குணங்களாலான இந்த இந்திரியங்கள் பூத்தங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதீத்தியன கடந்து சென்று. எப்படி சாமி கடந்து போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபேக்ஷா பண்றதுன்னு பேர். நேத்தி பண்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்னது? நேத்தினா இது வேணாம் நம்ம எங்கேயாவது வெளியில இருந்தா நம்ம தள்ளலாம். நேத்தி பண்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் கோயிலுக்கு போவேன். இப்ப இங்க இருந்து கோயிலுக்கு போறேன்னு வச்சுங்களேன். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 7-8 வருஷம் பாடம் படிச்சவர். அவர் பாத்தீங்கன்னா அங்க இருப்பார். அவர் தான் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா அவரை நான் என்ன பண்ணுவேன்னா உதாசீனப்படுத்தியாச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா அது மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னே நான் பார்க்கவே மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் இருக்காரு, கோயிலுக்கு போகும்போதே அவர் இருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு ஆள் இருக்காருன்னே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். இப்ப சொல்றதுக்காக சொல்றேன். மற்றபடி அவர் ஒரு ஆள் இருக்காருன்னே எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட பாடம் படிச்சவர், 7-8 வருஷமா பாடம் படிச்சவர் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு கூட இல்லாம அந்த பக்கமே திரும்பவே மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா குரங்கு நிறைய இருக்கும் இங்க என்கிட்ட. ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா ஒரு 10-15 குரங்கு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவேன், இந்த வெளியில எல்லாம் கிளீன் பண்ணுவேன். கிளீன் பண்ணும் போது அதுக்கு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போகும். அதுல 2-3 பெரிய குரங்குலாம் இருக்கு. அந்த குரங்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல பாயும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஒரு மனுஷனே, நீ ஒரு குரங்கே இல்லை என்கிட்ட. அது குரங்குன்னு ஒரு ஐட்டம் எனக்கு பக்கத்துல இல்லவே இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். அதோட எக்ஸிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ ஒன்று இருக்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நேற்று ஈவினிங் அதே தான். நான் பக்கத்திலேயே போவேன், பக்கத்திலேயே கிளீன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு க்ஷணம் கூட நீ ஒரு ஆள் இருக்க அப்படின்னு பார்க்கவே மாட்டேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த பாதிப்புமே வராது. நான் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன்.
அதுங்க அப்படியே ஏங்கி போய் பார்க்கும் பாருங்க. குரங்கு, பெரிய குரங்கு பார்க்கும். அடப்பாவி, என்னை பார்க்கவே இல்லையே இவன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டேன்றானே அப்படின்னு. நான் மதிக்கவே மாட்டேன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா உபேக்ஷா, உதாசீனம் அப்படின்னு பேரு. நம்ம எப்படி பிடிக்காத ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா பார்க்காமையே கண்டுக்காமையே போறோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்களோட விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகங்கள், இந்திரியங்கள், இந்த மனசு, புத்தி எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற இந்த பஞ்சபூத்தங்களான இந்த மொத்த ஜெகத்தும் குணங்கள். அப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வான்கோடு உயர்ந்தால் என்ன, என்னது தென்கோடு தாழ்ந்தால் என்ன அப்படின்னு பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. பட்டினத்தாரோட வான்பிறை காவதென்ன என்ன வார்த்தை பாருங்களேன், பட்டினத்தார் சொல்றாரு. அப்ப என்ன முந்தின ஜென்மங்கள் என்ன அபியாசம் பண்ணிருக்கணும் பாருங்க. வான்கோடு தாழ்ந்தால் என்ன, தென்கோடு, ஆமா, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, வான்பிறை காவதென்ன. பிறைக்கு வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருக்க நிலாக்கு ஏதாவது ஆக போகுதா? ஒன்னும் ஆக போறது இல்லை. வேலியில போற ஓனா வடக்க போனா என்ன, கிழக்க இடது பக்கம் போனா என்ன, வலது பக்கம் போனா என்ன, ஓனாம் போயிட்டு இருக்கு, போட்டு இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் அப்படின்னு உதாசீன பாவத்துக்கு வர்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துறது, உபேக்ஷா பண்றது, பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்றது இருக்கு பாத்தீங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குணங்களை தாண்டி போறதுக்கான விஷயம். என்னெல்லாம் நடக்கும்? ஜென்மம், மிருத்யு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது மெசேஜ் அனுப்புவாங்க, சுவாமி எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு அப்படியா, மெசேஜே போட மாட்டாங்க. யாராவது சுவாமிகிட்ட என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் வாங்குறது தானே பண்ணுவாங்க. நான் உடனே சொல்றது, ஆசீர்வாதம் பண்றதுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற பீட்டாதிபதிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. போய் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா ஒரு பழத்தையும் அக்ஷதையும் போட்டு நல்ல ஆசீர்வாதம் பண்றது. நம்ம ஆசீர்வாதம் பண்ற சாமி இல்லை, ஃபர்ஸ்ட்லையும் சொல்லிடுறது. நான் மெசேஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் போடவே மாட்டேன். மெசேஜ் போடலன்னா என்ன அர்த்தம்? உதாசீனவத் ஆசீனகன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல பிறக்கிறதுலாம் உண்மையா யாரும் பிறக்கவே இல்லை, தோற்றமா அர்த்தம். சரி, யாராவது மரணிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு நான் ஏதாவது கூட சேர்ந்து இது பண்ணுவேனா? ஒன்றும் பண்ண மாட்டேன். பட்டினத்தார் சொன்ன மாதிரி தான், இறந்த பிணத்தை சுற்றி இறக்க போகிற பிணங்கள் அழுகின்றன அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு டெட் பாடி சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எப்போன்னு யாருக்கு டிக்கெட்னு யாருக்கும் தெரியாது, எல்லாம் செத்து போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமா இருக்கட்டும், இந்த உலகத்துல மரணமா இருக்கட்டும், அது எனக்கும் நடந்தாலும் சரி, நான் பர்த்டே கொண்டாடுவானா? பர்த்டே கொண்டாடலாமா? ஒரு சன்னியாசி வேதாந்தி இந்த ஞானம் இருக்கிறவன் பர்த்டே கொண்டாடுவானா? யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணுவானா? ஆனா சாமியார்கள்லாம் வெளியில போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்த்டே விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப சௌக்கியமா பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு பிறந்தா யாரு இறந்தா? பிறக்கவே இல்லை, இறக்கவே இல்லை. இந்த உலகம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. நானும் பிறக்கல, நீங்களும் பிறக்கல. ஆமா ஆமா, செத்தவனை பார்த்து நீங்க அழுறீங்க, நீங்க செத்து போவீங்களே அப்படின்னு நான் அழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், ஜரா வயோதிகமா இருக்கட்டும், கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய துக்கங்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தங்கி வந்து அப்பப்போ சொல்லுவாங்க, தலைவலி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தலைவலி நல்லா இருக்கு சாமி, நல்லா அனுபவிங்க. நான் என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவாங்க, சாமி எனக்கு சரியில்லை அப்படின்னா நல்லா அனுபவிங்க. இன்னும் சாமி இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன் அனுபவிங்கன்னு சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல, அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க வேற, தலை வேற அப்படின்னு, தலைவலி வேதனை வேறன்னு. நீங்க நம்ம என்ன பண்றோம், இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா எதையுமே என்ஜாய் பண்றதே இல்லை. ஒரு விஷயத்த வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா தலைவேதனை வரும்போது உத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சும் போது தெரிஞ்சிடும் தலை வேற வலி வேற நீங்க வேற அப்படின்னு தெரிஞ்சிடும். தலை வேற வலி வேற நீங்க வேறன்னு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்றோம், ஐயோ இன்னும் சுவாமி வந்து வலிக்கட்டும் அப்படின்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் வேதனை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கா? ஆமா, நான் யாரை பார்த்தாலும் துக்கத்தை நல்லா அனுபவிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா நீங்களும் நானும் மாற்ற முடியாது, அந்த பிராரப்தம். அப்ப பிராரப்தம் இந்த தேகத்துக்கு நடக்குது. அந்த தேகத்துக்கு நடக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஜென்மமா இருக்கட்டும், ஜராவா இருக்கட்டும், மிருத்யுவா இருக்கட்டும், துக்கங்களா இருக்கட்டும்,
இதை எல்லாத்தையும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷா பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நேத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பட்டினத்தார் மாதிரி எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மாயால என்ன வேணாலும் நடக்கும், 3 குணங்கள் என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நிச்சயமா இருந்தான் அப்படின்னா விமுக்தோ அமிர்தம் அஷ்ணுதே. இதுல எல்லாத்துல இருந்தும் அவன் என்ன ஆகிறான், உபேக்ஷா பண்றது மூலமா விடுபட்டவனாக, அவனை எதுவுமே பாதிக்காது, தான் பார்ப்பவன். சொப்பனத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க. நேற்று கூட ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுலயும் வந்து பெரிய சொப்பனம், நல்லா நான் சொல்றதுக்கு மெமரியில இல்லை, அருமையான சொப்பனம், பெரிய சொப்பனம், வேற ரொம்ப பெரிய சொப்பனம் பார்த்தேன். என்னென்னவோ நடந்துச்சு. இப்ப காலையில பார்த்தா எங்க போனாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க ஜி. சொப்பனத்துல நாம் பார்த்த எல்லா கேரக்டரும் செத்து போச்சு. ஐயோ அழுவலாமா உட்கார்ந்து, ஐயோ சொப்பனத்துல பார்த்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு அழுவலாமா? அதே மாதிரிதான் ஜாகிரதம். சொப்பனத்துல தோன்றி மறையிற மாதிரி தான் இந்த ஜாகிரதத்திலையும் எல்லாம் தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறவன் அப்படின்றதுல நிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தத்தை அடைவீர்கள். அப்ப என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபேக்ஷா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி தாண்டி போறது அதுக்கு சொல்றாரு 23 14 23. உதாசீனவதாசீனஹ குணைர்பியோ ந விசால்யதே குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீனவதாசீனக, எப்படி ஒருத்தன் உட்காரணும், சிரவணம் பண்ணிட்டு மனனம் பண்ணும்போது இந்த பிராக்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். எது கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் திருஷ்யம் 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 திருஷ்யம், ரியாக்ட் ஆகக்கூடாது. எது வந்தாலும் ரியாக்ட் பண்ணாம இது மாயா காரியம், இது சத்துவகுணம், இது ரஜோகுணம், இது தமோ குணம், பிரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறது. இது ரஜோகுணம், இது தமோ குணம், இது சத்துவகுணம், இது நடந்துகிட்டு இருக்கு, நான் பாக்குறேன் அப்படின்னு உதாசீனவத்து மெதுவா என்ன ஆகும், பார்க்க ஆரம்பிச்சிங்க, விசாரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. விசாரம் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆயிருன்னா மெதுவா அதுலயும் தாற்பயம் இல்லாம போயிடும். நேத்தி இது திருஷ்யம் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணாலும், யார் வந்தாலும் யார் போனாலும் எல்லாமே திருஷ்யம் தான். தேகம் திருஷ்யம், இந்திரியம் திருஷ்யம், மனசு திருஷ்யம், புத்தி திருஷ்யம், பிராணன் திருஷ்யம், எல்லாமே திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்திலையும் என்ன பண்றான், ஒரு உதாசீன பாவத்துல அவன் அடைகின்றான். உதாசீனவதாசீனக முக்கியமானது. உதாசீனனை போல வந்து பாத்தீங்கன்னா ஆசீனக உட்கார்ந்து இருக்கணும். நான் சொன்னல குரங்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறனோ, எப்படி வந்து என்னோட சிஷ்யர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்காருன்னு நான் பாக்குறதே இல்லையோ, அதே மாதிரி இந்த தேகாதிகள்ல எது நடந்தாலும், உலகத்துல எது நடந்தாலும் ஒரு உதாசீன பட்சத்துல இருக்கிறவன், நல்ல நண்பர் பட்சத்திலையும் இல்ல, உதாசீனன் அர்த்தம் நண்பனும் இல்ல எதிரியும் இல்லை, அவனுக்கு பேர் உதாசீனன் அப்படின்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது வந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம, லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எது வெளியில நடந்தாலும் தேகாதிகள்ல நடந்தாலும் உதாசீனனை போல ஒருத்தன் அமர்ந்திருக்கின்றான். எதுல, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இததான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கால முதல்லயே சொல்லுவார் ஆச்சாரியார். முதல்ல சொல்லுவார் ஞானத்தோட லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது இந்த உதாசீன பாவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சணமா கீதால ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. என்னது அப்படின்னா நைவ தர்மி நச்சா தர்மி, அணுகீதால இருக்கிற ஸ்லோகத்தை முதல்லயே சொல்ற. ந தர்மி நைவ தர்மி நச்ச அதர்மி, தர்மியம் இல்லை. தர்மினா என்னது, சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவன் தர்மி. காலையில இங்க போகும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசவ பாரதி ஒரு தம்பி ஒருத்தர் வருவார், இங்க இருக்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆச்சார அனுஷ்டானத்துல வைத்தியத்துல கர்ம பண்றவர். பாத்தீங்கன்னா எப்போவே ஒரு நாள் கூட நான் வந்து அவரை வந்து திருப்பொன்றம் இல்லாமையோ குளிக்காமையோ பார்த்ததில்லை. மத்தியானம் என்னைக்கோ ஒரு நாள் போனப்போ பார்த்துருக்கேன் 2 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஸ்நானம் பண்ணாம திருப்பொன்றம் இல்லாம பார்த்ததே இல்லை. எப்பவுமே ஒரு பிரசன்னமா இருப்பார். சாமி எப்படி இருக்கீங்க சாமி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு போவார். சத்துவ குண பிரதானம். இங்க இருந்து அப்படியே மூவ் ஆகின அப்படின்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தமோ குண பிரதானமா ஒரு 10-20 பேருக்கு மேல இருப்பாங்க.
இதுக்கப்புறம் வெளியில போனோம் அப்படின்னா ரஜோகுண பிரதானமா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப தர்மின்றவன் சத்துவகுணம், அதர்மின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண தமோகுணம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களும் என்னது? உண்மையா பொய்யா? 3 பொய். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நைவ தர்மி, தர்மின்னு ஒருத்தன் இல்லை. நைவ அதர்மி, நச்சாதர்மி, அதர்மி என்று சொல்லக்கூடியவனும் ஒருத்தன் இல்லை. ஒரு மங்களம்னு ஒண்ணு இல்லை. நச்சைவகி சுபாசுபி, மங்களத்தை உடையவர்களும் இல்லை. நான் ஒரு அம்மாவை பார்த்தோன்னு, ஒரு அம்மா வருவாங்க, பார்த்தாவே ஒரு காய்கறி அம்மா, வண்டியில தள்ளு வண்டியில. நேற்று சொல்ல நினைச்சது தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லாம வந்துட்டேன். பார்க்கறதுக்கு மங்களமா இருந்தாங்க. மங்களம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணமா இருக்கும்போது மங்களம், தமோ குணமா இருக்கும்போது இன்னொரு அம்மா கோயில்ல பிக்ஷை வாங்குவாங்கல்ல, பார்த்தா நாங்க திட்டிக்கிட்டே வருவோம், போய் ஒரு விபூதி போடலாம்ல, அண்ணாமலையாரை வந்து சுத்திக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு விபூதி போடலாம், போட மாட்டாது. ஒரு அம்மா மங்களமா இருப்பாங்க, இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அமங்கலமா இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துக்கு வந்தான் அப்படின்னா மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை, மங்களமானவனும் இல்லை அமங்கலமானவனும் இல்லை, தர்மியும் இல்லை அதர்மியும் இல்லை. யகஸ்யாத் ஏகாசனே லீனக தூஷ்டிம் கிஞ்சித் அச்சிந்தயன். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா உதாசீனத்துக்கு என்ன அர்த்தம்? இது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு. யகஸ்யாத் ஏகாசனே, ஒரே பிரம்ம தத்துவம் தான் சத்தியம், நான் நான் நான்ற பார்க்கிறவன் தான் சத்தியம் அப்படின்னு எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கிஞ்சித் அச்சிந்தயன், தூஷ்ணின், மௌனமா எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இருக்கின்றானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யம், முதல் பாஷ்யம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஞான லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உதாசீனனை போல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எது நடந்தாலும் குணைஹி யோ ந விசால்யதே, குணங்களாலும் குணங்களோட கர்மத்தினாலும் எதனாலையும் அசைவதில்லையோ, தன்னோட சொரூபத்திலேயே இருக்கானோ, எதை நடந்தாலும் குணாவர்த்தந்த இத்தியேவ, குணங்கள் செயல் புரிகின்றன. ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, தமோகுணம் போயிட்டு இருக்கு, சத்துவகுணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மூணுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யோவ திஷ்டதி நேங்கத்தே, எவன் அசையாமல் தான் தான் தான்ற பார்க்கிறவனாவே நிக்கிறானோ, உதாசீனவத் நிக்கணும். அப்படி நின்னா அப்படின்னா என்ன ஆகும்? கூடவே எதெல்லாம் இருக்கணும்? சுக துக்க சமதுக்க சுக ஸ்வஸ்தஹ, சமதுக்க சுக க்ஷம ஸ்வஸ்தஹ, சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ, துல்ய பிரியா பிரியோ தீரஹ, துல்ய நிந்தாஸ்ம சம்ஸ்துதிஹி. சுக துக்கங்கள் இந்த தேகத்துல நடக்கும்ல, வெளியில நடக்கும், அதே மாதிரி தேகத்துல நடக்கும். தேகத்துல சுகம் வரும் துக்கம் வரும், மனசோட சம்பந்தம். மனசு நல்லா இருந்துச்சுன்னா சில சமயம் சத்துவ குணம் வரும்போது நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுக அனுபவம் கிடைக்கும். மனசுல ரஜோகுணம் தமோ குணம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா துக்கமும் மோகமும் கிடைக்கும். அதே மாதிரி இதுலயும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, வெளியில பொண்ணுன்னு நம்ம சொல்றோமே அது சத்துவகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், சத்துவகுண பிரதானம். இன்னொன்னு வந்து தமோ குண பிரதானம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா வஸ்துக்களும் இந்த 3 குணங்களோட விபாகம் தான். அது பொண்ணா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும். கூட வந்து பாத்தீங்கன்னா பிரியா பிரியம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இது எனக்கு பிரியமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரியமில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் முன்னாடி வரும். அப்ப இவன் குணங்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பிரியமாவது அப்பிரியமாவது, ஒன்னு சத்துவகுணம், ஒன்னு ரஜோகுணம், ஒன்னு தமோ குணம்னு பிரிச்சு பார்ப்பான். அது மாதிரி பார்க்கறதுனால இவன் என்ன பண்ணுவான்? எப்படி இருந்து அப்படி பார்ப்பான்? ஸ்வஸ்தகா சன்னு, தான் தானா நின்னுக்கிட்டு, தான் தானா நிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்வஸ்தகா. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குணமாயிட்டீங்களா, ஏதாவது ரோகம் வந்து குணமாயிட்டீங்கன்னா சொஸ்தமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சொஸ்தமா இருக்கீங்களா, நீங்களா இருக்கீங்களான்னு அர்த்தம். எப்ப தலைவலி வந்துச்சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளா இல்லாம தலைவலியா நம்ம ஆயிடுறோம், சிங்க் ஆயிடுறோம். எப்ப குணம் ஆயிடுச்சோ அப்ப தலையில வந்து நிக்காம நம்ம என்ன பண்றோம்? தான் தானா நிக்கிறோம். அப்ப ஸ்வஸ்தக அப்படின்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தோடையும் கனெக்ட் ஆகாம குணங்கள்ல போய் நிக்காம. இப்ப நம்ம எல்லாம் குணங்கள்ல நின்றுட்டு இருக்கோம். இவன் ஞானி புருஷன் என்ன பண்றான்? உதாசீனா, குணங்களை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு, எல்லாத்தையும் உபேக்ஷா பண்ணிட்டு என்ன பண்றான்? உதாசீனமா பண்ணிட்டு ஸ்வஸ்தக.
தன்னிடத்திலேயே தான் நிற்கின்றான். சுகத்தையும் துக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபேட்சா பண்றான். பொன்னையும் மண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா உபேட்சா பண்றான். பிரியத்தையும் அப்பிரியத்தையும் உபேட்சா பண்றான். ஆத்ம சம்ஸ்துதியையும் நிந்தனையும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா உபேட்சா பண்றான். ஸ்வஸ்தனா தான் தானா நிற்கின்றான். அதே மாதிரி மானாபமானயோ துல்யஹா துல்யோ மித்ராரி பக்ஷயோகோ. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மானம் அபமானம் 25வது ஸ்லோகம் 24 25 23 24 25 3 ஸ்லோகம் வரிசையா படிக்கிறேன். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானம் அபமானம்னு இருக்கோ அது எல்லாத்தையும் துல்லியமா சமமா பார்க்கின்றான். அதே மாதிரி இதுவரைக்கும் நான் மித்திரன் நண்பன் எதிரின்னு பார்த்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனா ஒரே மாதிரி பார்க்கிறான். சர்வாரம்ப பரித்தியாகி எந்த ஒரு கர்மங்களையும் அவன் ஆரம்பிப்பதும் இல்லை, எதையும் சங்கல்பம் செய்வதும் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு பேரு குணாதீதக ச உச்சியதே. அவனையே குணாதீதன் என்று சொல்கின்றோம். குணாதீதன் யாரு? முக்தன் அப்படின்னு அவனுக்கு பேரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உபாயம் என்ன சுவாமி அப்படின்னா, பரமாத்மாவை அவ்யபிச்சாரமா மாறாத பக்தியோட உள்ள திரும்பி உள்ள இருக்கிறவனையே பார்க்கறது. உள்ள இருக்கிறவனோட பாதத்தையே கெட்டியா பிடிச்சோம் அப்படின்னா வெளியில இருக்கிற மாயா தத்துவங்கள் எல்லாத்தையும் உதாசீனம் பண்ணக்கூடிய பலமானது சம்பவிக்கும். இவ்வளவுதான் சித்தாந்தம். ஆயிடுச்சா? இதை வந்து பாத்தீங்கன்னா மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற இந்த குணங்களை பத்தின விசாரம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் பார்த்தா போதும், கம்ப்ளீட் ஆயிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க. எல்லாம் சும்மா டிராமா போயிட்டு இருக்கு, பெரிய டிராமா போயிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மாட்டிட்டீங்க. இம்பார்ட்டன்ஸ் இல்லாம உதாசீனப்படுத்திக்கிட்டே போங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ரியாக்ட் ஆகாம இருங்க, ரியாக்ட் ஆகாம இருங்க. பைத்தியங்கள் தான் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. எது நடந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஞானியா மாறணும்னா உதாசீன பாவத்துல அப்படியா அப்படியா சரி அப்படியா சரி கேட்டுங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அப்படியா அப்படியா சரி 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 அவ்வளவுதான் கேட்டே இருங்க. ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா நடக்கட்டும். ஈஸ்வரன் தானே உமையோர் பாகன். அவர் வந்து அவரோட மாயை வச்சு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு என்ன ஆச்சு? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். அவரே அவரே அவங்க ஒய்ஃப் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. யாரு? பரமேஸ்வரனே ஒய்ஃப் அம்மா ஏதாவது பண்ணிக்கோ, என்ன நான் இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கட்டும், கத்திரிக்காய் சாம்பார் வைக்கட்டுமா, என்ன வைக்கட்டும், அப்ப நான் என்னவாது பண்ணிக்கமா, உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு விட்டுரு. ஆமா எதை வேணா பண்ணிக்க, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சாமி பாட்டுக்கு அப்படி இருக்கார். மாயா பண்ற காரியங்களோட அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவரே உதாசீன பாவத்துல ஸ்மசானத்துல வந்து சாம்பலை பூசிட்டு நிக்கிறாரு. இப்ப நம்ம எதுக்கு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிக்கணும்? பேசாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உபேட்சா பண்ணிட்டு பேசாம இருக்கணும். அவசியமானதுக்கு மட்டும் ரியாக்ட் ஆகுங்க. அது கூட மெதுவா மெதுவா போகட்டும். மெதுவா தேவையில்லாத ரோட்ல போறது எல்லாத்தையும் இழுத்து தலையில போட்டு கூடாது. நம்ம சதானந்தஞ்சி தான் அதை பண்ணுவாரு. எங்கேயாவது கோயிலுக்கு போவாரு, சாமி அவன் இப்படி பண்ணிட்டாங்க, ஏங்க கோயில்ல ஏதோ நடக்கும், அது எதுக்கு தலையில எடுத்து போட்டுக்கிறது? சாமியை பார்த்தோமா வந்தமான் இருக்கணும். என்ன பர்பஸுக்கு நம்ம போறோமோ அதை மட்டும் பாக்குறது. தேவையில்லாம ரோட்ல போறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியெல்லாம் தூக்கி நமக்குள்ளார கவுத்த கூடாது. அவசியமானதை மட்டும் சிந்தனை பண்ணணும், இல்லைன்னா சிந்தனையே பண்ணக்கூடாது. உபேட்சா பண்ணிக்கிட்டே இருங்க. இது எனக்கு விஷயம் இல்லை, விசாரம் பண்றதுக்கு விஷயம் இல்லை, இது விஷயம் இல்லை, இது விஷயம் இல்லை, தள்ளிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகாம மைண்ட் என்ன ஆயிடும், ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆயிடும். இந்த தேவையில்லாத விசாரங்களை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டாவே, மனசு வந்து ஒரி பண்றது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டாவே மனசு சாந்தி ஆகிடும். நம்ம தேவையில்லாத நம்ம அசாந்தி ஆகிறதுக்கு காரணமே உபேட்சா இல்லை.
உதாசீன பாவத்தை பழகணும். மெதுவா திருஷ்யம் 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 ஏதோ நடக்குது, சாமிக்கோட கட்டுப்பட்டது. நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? உலகத்துல இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு சின்ன மசுரை கூட நம்மளால அசைக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் கர்த்தா இல்லை. கர்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். யாரு கர்த்தா? பரமேஸ்வர் தான் கர்த்தா. ஏகோ கர்த்தா, ஏகோ போக்தா, ஏகோ திரஷ்டா, அவர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணட்டும், ஏதோ பண்ணிக்கிறாரு, அவர் பண்ணட்டும், நமக்கு என்ன? அவரோட உலகம், அவரோட பரமேஸ்வரனோட உலகம். அவங்க ஒய்ஃப் பண்றது, ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் தான் முடியும், நம்மளால முடியுமா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமியை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசாம குவைட்டா இருக்கணும். அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜர்கண்டின்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் உபாயம். ஹரி ஓம் ஹரி ஓம்.